வணக்கம். நாங்கள் இன்றைக்கி முத்துமலையில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு தான் போனோம். இது சேலம்க்கும் ஆத்தூருக்கும் சென்டராக இருக்குது. ஆத்தூர்லேருந்து கொஞ்சம் தூரம்தான். பஸ்ஸிலே வந்துட்டோம் நாங்கள். இது கோவிலோடைய என்ட்ரன்ஸு. இது பார்த்திங்க அப்படின்னா இதுவும் முருகர் தான். இவர் மலேசியாவில் இருக்கிற முருகர் மாதிரியே இருப்பார். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்க அப்படின்னா இந்த முருகர் 146 அடி. அதாவது மலேசியாவில் இருக்கக்கூடிய முருகரை விட இவர் உயரம் அதிகம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தார். கலர்ஸும் அழகாக கொடுத்துருந்தாங்க. அதனோட டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கணுன்றதுக்காக சிலையில் குட்டி குட்டி ஹோல்ஸ்லாம் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு லிஃப்ட்டு வச்சுருந்தாங்க. அந்த லிஃப்ட்டில் போனோம் அப்படின்னா மேலே ஒரு மலை பார்த்திங்கன்னா முருகர் படுத்திருக்கிற மாதிரியே இருக்கும். லிஃப்ட்டில் போயிட்டு மேலே காமிப்பாங்க. ஆனால் மேலே மொபைல் அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நிறைய பேரோட மொபைல் கீழே விழுந்துருச்சு அப்படின்றதுக்காக. அதனால் போயிட்டு அந்த முருகருடைய காதில் இருக்கிற அந்த குண்டலம் ஆடுறத நாங்கள் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அந்த மலையுமே பார்த்தோம். முருகர் படுத்திருக்கிற மாதிரியே இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா அந்த ஃபுல் வியூ. அந்த மேலே போயிட்டு அந்த மலையை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு முருகரோடைய அந்த கவச குண்டலம் ஆடுறத பார்க்குறதுக்கு 150 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஒருத்தவங்களுக்கு. இது கொஞ்சம் அதிகமாக தான் எனக்கு பட்டுச்சு. ஏன்னா நாங்கள் பிளான் பண்ணது அவருடைய வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தியான அறைக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அதுக்கு தம்பதியராக வரணும், குழந்தை இல்லாதவங்க தான் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டு கூட. அவருடைய பாதத்தை தொட்டு கும்பிட்றதுக்குமே அமௌண்ட்டு கலெக்ட் பண்ணுறாங்க. இது கலையரங்கம். இங்கே மரத்தால் ஆன சின்ன சின்ன பொருட்கள் கொடுக்குறாங்க. நிறையா குட்டி குட்டி பொம்மை, கீ செயின்ஸு இது எல்லாமே இருக்குது. பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. இதனுடைய விலைலாம் அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு அதிகம் கிடையாது. அப்புறம் நாங்கள் கொடிமரம்லாம் பார்த்தோம். பாருங்கள், இப்போ மேலே லிஃப்ட்டில் போயிட்டு இப்போ கீழே இறங்கும்போது, ஏன்னா அங்கே மொபைல் அலோடு இல்லை இல்லையா, வேல்லாம் அழகாக தெரிஞ்சார். பட் 150ன்றது அதிகம்தான். ஒருத்தவங்களுக்கு 150ன்றது அதிகம்தான். இதை விட மலை கோயிலில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மலை அழகாக தெரிஞ்சாங்க. கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருந்துச்சு. லிஃப்ட்டில் போய் பார்த்தது கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருந்துச்சு. ஒரு ஃபேமிலிக்கு அவ்வளோ கலெக்ட் பண்ணலாம். பட் ஒருத்தவங்களுக்கு அவ்வளோ கலெக்ட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் பரவாயில்ல, முருகனுக்காக போயிட்டு வந்துட்டோம். இது பேக் சைடு, முருகருடைய பேக் சைடு. இது பார்த்திங்கன்னா உள்ளே கருவறை முருகர் தான் இருந்தார். அவ்வளோ அழகாக இருந்தார். பாருங்கள், இது இல்லை உள்ளே, அதாவது கோவிலுக்கு உள்ளே அங்கே மொபைல்லாம் எடுத்துகிட்டு போகலை. ஸோ இதுக்கு உள்ளே தான் முருகர் இருந்தார். இங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தாங்க. இது வழியாக தான் மலை கோயிலுக்கு போனோம். இப்போ மலையிலேருந்து நம்ம பார்க்குறோம். வியூ நல்லா தெரியுது பாருங்கள். முருகர் படுத்திருக்கிற மாதிரியே தெரியுது. எத்தனை பேருக்கு தெரியுறாங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அழகாக இருந்தாங்க. இது மலையிலையும் ஒரு கோவில் இருக்குது. பழங்காலத்தில் இருந்தே இருக்குது முருகர் அப்படின்னு சொன்னாங்க. இங்கேயுமே குட்டி குட்டி கடைலாம் வச்சு அந்த காப்பரான அந்த காப்பு, மோதிரம் இதெல்லாமே விற்றாங்க. அங்கேயுமே டீ, ஒரு சுக்கு காப்பிலாம் குடிச்சிட்டு வந்துட்டோம். மறுபடியும் கீழே இறங்கணும். இது பேக் சைடு. இந்த கருவறைக்கும் பின்னாடி பார்த்திங்கன்னா அறுபடை வீடில் இருக்கிற முருகன் சிலை எல்லாமே இருந்துச்சு. பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. பின்னாடியும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. சாமி கும்பிட்டோம், தரிசனம் பண்ணிவிட்டு மரகத பூஞ்சோலை இருக்குது. ஆனால் அங்கே அலோவ் பண்ணல எங்களை, ஏன்னு தெரியல. போயிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோம். நீங்களும் போங்க. ஓகே.